இன்னைக்குமே ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, அது வியாதிகளோ மற்ற பிரச்சனைகளோ, அந்த கஷ்டத்தை நினைக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நினைச்சீங்கன்னாக்க, கர்த்தர் நமக்கு ஏதோ சொல்ல வராருன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏதோ ஒரு வசனத்தை உணர்த்த வராருன்னு சொல்லி அர்த்தம். ஆசை கனவுகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். பரிசுத்தமா இருக்கணும், நித்திய ஜீவனுக்கு போகணுன்ற ஆசையும் கனவுகளும் எல்லோருக்கும் உண்டு. பட் இந்த ஆசையும் கனவும் வந்துட்டு நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாத. அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் உணர்வு இல்ல? இருதயம் கொழுத்து இருந்துச்சுனாக்க உணர்வு இருக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளல அப்படின்னு சொன்னாக்க, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியன்ஸ் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை பத்தி ரோமர் 12:2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த கர்த்தருடைய சித்தத்தை நம்ம என்ன செய்யணுமா? உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்ளல அப்படின்னு சொன்னாக்க மதியற்றவர்கள் என்றும் வேதம் சொல்கிறது. அப்ப இந்த உணர்வுள்ள இருதயத்தை வந்துட்டு கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க முடியும் இல்லைங்களா? கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு இயேசுவுக்கு எது பிடிக்கும், இயேசுவுக்கு எது பிடிக்காது, எது பிடிச்சதை நான் செய்யணும், பிடிக்காத நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை பத்தி இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ரோமன்ஸ் 3:11. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. ஆமென். உணர்வுள்ளவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவனை தேடுகிறவன் இல்லை. இப்ப யார் இந்த உணர்வுள்ளவன்? தேவனை தேடுகிற பிள்ளைகள் தான் உணர்வுள்ள பிள்ளைகள் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? இப்ப தேவனை தேடாதவங்களுக்கு உணர்வுன்றதே கிடையாது. அதனாலதான் வந்துட்டு தேவனை தேடுகிறவர்களை பார்த்து உணர்வுள்ளவர்கள்னு இதை பத்தி பழைய ஏற்பாட்டிலேயே நிறையவே கர்த்தர் பேசி இருக்கிறாரு. சங்கீதம் 14 2 முதல் 3 வசனங்களை வாசிப்போமே. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு பாக்குறாரு. பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், தேவ மகிமையற்றவர்களாகி. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால நம்ம இன்னைக்கு உணர்வடைந்த பிள்ளைகளா இருக்கிறோம். பட் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் உணர்வுள்ளவன் இல்லை. ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெறுவதற்கு முன்னாடி நாமளும் வந்துட்டு உணர்வு இல்லாதவர்களா தான் வந்துட்டு இருந்தோம். இதே 2 வசனங்களை தான் சங்கீதம் 53 பேசுது. சங்கீதம் 53லயும் 2-3 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நித்திய ஜீவனை குறித்த ஒரு உணர்வு நமக்கு நாள்தோறும் இருக்கிறதா? நம்மளை நாமளே கேட்டு பார்ப்போமே. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. நித்திய ஜீவனை குறித்த ஒரு உணர்வு எனக்கு இருக்குதா? பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறதா? என்னுடைய குடும்பம் எல்லாம் நல்லா கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய குடும்பத்தாருடைய கீழ்ப்படிதலை குறித்த ஒரு உணர்வு இருக்குதா? நான் பாவம் செய்யக்கூடாது, என்னுடைய பழைய பாவங்களை குறித்த உணர்வும், இனி பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணமும் இது எனக்கு வந்துட்டு மேலோங்கி இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு சொல்லி அறியக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? 2ஆம் வருகை சமீபமா இருக்கிறதே. இந்த 2ஆம் வருகைக்கு நானும் என் வீட்டாரும் என் சபையாரும் ஆயத்தமாகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் வந்துட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு இருக்குதா? அதை தேடக்கூடிய உணர்வு இருக்குதா? இல்ல 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? தேவன் ஒருவர்னு நம்ம சொல்றோமே, எப்படி ஒருவரா இருக்கிறார், அவரை பற்றி நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குதா? அந்த உணர்வுக்கு வந்துட்டு நம்ம அந்த பயிற்சி முயற்சி அப்படின்றது ஏதாவது கொடுக்குறோமா? டிசையர்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆசை கனவுகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நித்திய ஜீவனுக்கு போகணுன்ற ஆசையும் கனவுகளும் எல்லோருக்கும் உண்டு. பட் இந்த ஆசையும் கனவும் வந்துட்டு நம்மளை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. பட் அதற்கு பயிற்சி முயற்சி அப்படின்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல நம்ம வந்துட்டு என்ன வந்துட்டு நாடி செல்கிறோமோ அதற்கு பயிற்சி முயற்சி நம்ம எடுக்கணும்.
பட் இந்த பயிற்சி முயற்சிக்கு முன்னாடி முதல்ல வசனங்களுக்குரிய ஒரு உணர்வு இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு உணர்வு இருக்கிறதா, நான் ஆவியின் கனியில இருக்கிறேனா இல்லையான்ற அந்த உணர்வு வந்துட்டு எனக்கு இருக்கிறதா. சோ இந்த உணர்வை பத்தி தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு வந்துட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 107 வசனம் 43. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆனா இதுக்கு முந்தின வசனத்துல வாசிச்சோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ, உணர்வுள்ளவன் இல்லை என்று ரோமர் புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகத்திலே வாசித்தோம். ஆனா யாரு வந்துட்டு உணர்ந்து கொள்வார்கள்? ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனா துன்மார்க்கரோ கர்த்தருடைய கிருபைகளை உணர மாட்டாங்க. வசனத்தை கேட்டாலுமே அவர்கள் உணர மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க நானும் என் வீட்டாரும் என் சபையாரும் நான் வந்துட்டு வசனத்தை உணர்ந்து இருக்கிறேனா, எல்லா வசனத்தையும் உணர்ந்து இருக்கிறேனா, இல்ல எனக்கு வந்துட்டு தேடக்கூடிய காரியம்னு வேதத்துல நிறையவே இருக்குது, இவை எல்லாவற்றையும் நான் தேடி பார்த்திருக்கிறேனா, அதை தேடக்கூடிய ஒரு உணர்வு இருக்குதா, தேடி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறதா, நித்திய ஜீவனை குறித்த வந்துட்டு ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் எனக்கு இருக்குதா, இல்ல பரிசுத்தத்தை குறித்த தன்னைத்தானே நிதானித்து அறிகிற அந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா, நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்குள்ளார வந்துட்டு கரெக்டா தான் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குதா, கர்த்தருடைய சித்தத்தை நான் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் தேடுறேனா இல்லையா, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனா இல்லையா, இந்த உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். துன்மார்க்கர் துன்மார்க்கமா தான் நடப்பாங்க, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்ப பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆனால் வந்துட்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று எழுதியிருக்கிறது. துன்மார்க்கரில் ஒருவனும் கர்த்தருடைய கிருபை வரங்களை உணர மாட்டான், ஆனா ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். பட் இந்த வசனத்தை உணர்கிறத குறித்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல ரொம்ப டீடைல்டாவே பேசியிருக்கிறாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்களை நீங்க கவனிச்சு பாருங்க. ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், சபைக்கு போய் காதுல வந்துட்டு வசனங்களை கேட்டும் உணராது இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். விதை வந்துட்டு என்னது? விதை தேவனுடைய வசனம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப தேவனுடைய வசனமாகிய விதையை வந்துட்டு ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாங்கன் பிசாசு வந்துட்டு புடுங்கிட்டு போறான்னா அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா வசனத்தை காதுல கேட்டும் உணர்வு இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அப்ப வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படிங்க வாசிக்கணும்? உணர்வு பூர்வமா வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை காதுல கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்? உணர்வு பூர்வமா காதுல வந்துட்டு கேட்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த உணர்வு இல்லைன்னு சொன்னா அந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. சோ இந்த என்டையர் பைபிள் ஸ்டடியை இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சில முக்கியமான வசனங்களை அடிப்படையாக கொண்டுதான் வந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் பத்தி ஓமைகளை வந்துட்டு அவர் எடுத்து கூறி இருக்கிறார். அதுல விதை விதைக்கிற ஓமையில வந்துட்டு இந்த வசனத்தை உணரணும்னு சொல்றார். அப்ப அந்த வசனத்தை இன்னைக்கு பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் வசனங்கள் இருக்குது. பட் இதை எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறார்கள்? வசனத்தை உணர்ந்தா மட்டும்தான் வந்துட்டு அதற்கேற்ற முயற்சி பயிற்சி இருக்கும். சோ நமக்கு முதல்ல என்ன தேவை? வசனத்தை காதுல கேட்கும் பொழுது உணரணும் இல்லைங்களா? ஆவியின் கனின்னு சொல்லி நம்ம 100கணக்கான முறை கேட்டிருப்போம். பட் அந்த உணர்வு நமக்குள்ளார இருக்குதா? நான் இதுல வளரணும் அப்படின்ற உணர்வு இருக்குதா? பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இல்லைனாக்கா ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்கா அந்த பரிசுத்தத்தை நோக்கி போகிற அந்த ஒரு எண்ணம் உணர்வு எனக்கு இருக்கிறதா? ஏன்னா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டுமே ஒருவன் உணராமல் இருக்கும் பொழுது பிசாசு வந்து அவனுடைய இருதயத்துல இருக்கிற அந்த வசனத்தையே தூக்கிட்டு போயிருவான். இவர்கள் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஆனால் பலன் கொடுக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்ன்றதை கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 13:23 வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. அப்ப நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல்
அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொன்னா, முதல்ல செயலுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா? நடக்கலைனாக்க நமக்கு உண்மையிலேயே அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துதான் ஆகணும். நடக்கலைனாக்கா ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த மனம் திரும்புதல் வந்துட்டு நமக்கு வேணும். அப்படின்னா வசனத்தை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் உணர்வு பூர்வமா கேட்கிறோமா, இல்ல கத்தோலிக்க சபையில பூசை பார்த்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பூசை பார்த்துட்டு திரும்பி போவாங்க இல்லைங்களா? ஒரு உணர்வே இல்லாம வந்துட்டு பூசை பார்த்துட்டு 1 மணி நேரம் வந்துட்டு ஒரு கடமைக்காக பூசை பார்த்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறோமா? நம்மை நாம நிதானித்து அறிவோம். ஏன்னா இப்ப இந்த 8 மணி கால் கேட்கறது மட்டும் இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம வசனத்தை வாசிக்கும் பொழுது, வீட்டுல தனிப்பட்ட முறையில வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. பேருக்கு இன்னைக்கு ஒரு 2 அதிகாரம் படிக்கணும்னு நம்ம வாசிக்கிறோமா, இல்ல அந்த வசனங்களை உணர்வு பூர்வமா நம்ம வாசிக்கிறோமா? காதல கேட்கும் பொழுதும் உணர்கிறவனா இருக்கணும், வாசிக்கும் பொழுதும் உணர்கிறவனா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுதுதான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தர முடியும். எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளா இருப்போம். நம்ம வந்துட்டு 30 மடங்கு நம்ம வந்துட்டு 30% உணர்ந்தாக்க 30 டைம்ஸ் வந்துட்டு பலன் கொடுக்கலாம். இல்ல வசனத்தை 60% உணர்ந்தாக்க 60 டைம்ஸ் வந்துட்டு பலன் கொடுக்கலாம். இல்ல வசனத்தை 100% உணர்ந்தோம்னு சொன்னாக்க நம்ம வந்துட்டு 100 மடங்கா பலன் கொடுக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரம் இல்லாம அதை வந்துட்டு உணர்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு விருப்பப்படுறார். தொடர்ந்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆமென். இந்த 3 வசனத்தை நல்லாவே கவனிச்சுக்கங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு உணர்வு இல்லாம வந்துட்டு பலன் கொடுக்காம இருக்கிறாங்க, ஒரு சிலர் உணர்ந்து பலன் கொடுக்குறாங்கன்றதுக்கு இந்த உணர்வுன்ற வார்த்தை இந்த 3 வசனத்திலயுமே வந்திருக்குது. 13, 14, 15 இந்த 3 வசனங்களையும் உணர்வுன்ற வார்த்தை இருக்குது. 13வது வசனத்துல அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். அப்ப இந்த உணர்வுன்றது எங்க இருக்கும்? இருதயத்துலதான் இருக்கும். கண்ணு பாக்குது, காது கேக்குது, ஆனா இருதயம் உணரலன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதனாலதான் நான் ஓமைகளாக அவர்களோட பேசுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். 14வது வசனத்துல ஏசாயாவும் இதைத்தான் சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் அப்படிங்கிறார். இதைத்தான் நம்ம வந்துட்டு வழி அருகே விதைக்கப்பட்டவர்களுக்கு வாசித்தோம். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து வசனத்தை எடுத்துட்டு போயிடுவான் இல்லைங்களா? இதைத்தான் ஏசாயாவும் சொல்லியிருக்கிறான், காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. 15வது வசனத்துல இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். உணர்ந்துட்டா என்ன ஆகும்? மனம் திரும்புதல் வந்துட்டு வரும். அதன் பிறகுதான் கனி கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு. முதல்ல வந்துட்டு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆனா இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க? இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது அப்படிங்கிறாரு. ஏன் உணர்வு இல்ல? இருதயம் கொழுத்து இருந்துச்சுனாக்க உணர்வு இருக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்க கூட அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிப்பீங்க. எவ்வளவோ அறிவிச்சாலும் வந்துட்டு ஒரு உணர்வுன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னு நினைச்சீங்கன்னாக்க அவங்களுடைய இருதயம் வந்துட்டு கொழுத்து இருக்கிறது. அதனாலதான் காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உணர்வு ஒரு சிலருக்கு இன்னும் ஏன் இல்லைனாக்க இருதயம் கொழுத்து இருக்கிறது. இதுதான் வந்துட்டு காரணம். மார்க் 4ஆம் அதிகாரத்துல 10ல இருந்து 12 வசனங்களை வாசிச்சு. ஜனங்கள் திரளாய் இருந்தபடியால் மார்க் 4ல 10ல இருந்து 12. அவர் தனித்திருக்கிறது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார்.
ஆமென். அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும். நல்லா கவனிச்சுங்க, உணராதவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு கர்த்தர் சொல்றார். 4:12 வந்துட்டு, மார்க் 4:12 அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. அப்ப ஒருத்தருக்கு வசனத்தை காதல கேட்டும் உணர்வு இல்ல, பொய் சொல்லக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, ஆனாலும் உணர்வே இல்லாம பொய் சொல்றாங்க. கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு வசனம் இருக்குது, அதை காதுல கேட்டும் தொடர்ந்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்க்க கூடாதுன்னு எழுதியிருக்கு, தொடர்ந்து அதை செய்யறாங்க. சினிமா பாக்குறது கர்த்தருக்கு பிடிக்காது, நாடகம் பாக்குறது கர்த்தருக்கு பிடிக்காது, இல்ல வந்துட்டு கிரிக்கெட் பாக்குறதோ இல்ல கேளிக்கை நிகழ்ச்சிகளோ கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதை கேட்டுமே உணர்வு இல்லாதவர்களா வந்துட்டு இன்னமும் ஒரு சிலர் வந்துட்டு செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா பிரதர், அப்படின்னா எல்லாரையுமே கர்த்தர் நரகத்துல போட்டுருவாரு அப்படின்னு ஒரு மெத்தனமான எண்ணத்துல வந்துட்டு அநேகர் உணர்வு இல்லாதவர்களா தான் வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆனா என்ன சொல்றாரு, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். இப்ப நாம எப்படி இருக்கணும்? நம்ம வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா, உணர்வு அடைகிற பிள்ளைகளா, மனம் திரும்புகிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா? நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் அப்படிங்கிறார். முதல்ல வசனத்தை புரிஞ்சு கொண்டார். இயேசு கிறிஸ்து சொல்றது இதுதாங்க, நம்முடைய கர்த்தர் சொல்றது இதுதான். முதல்ல நான் சொல்றதை கேட்டு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேனாக்கா அதன் பிறகு மனம் திரும்பலாம், அதன் பிறகு வந்துட்டு நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாற முடியும். நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள், அந்த உணருங்கள்ன்ற வார்த்தைய நல்லாவே பிடிச்சுக்குங்க. மத்தேயு 15வது அதிகாரத்துல 10 முதல் 11 வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். அவன் இயேசு கிறிஸ்து ஓமைகளாவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போஸ்தலர்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே எங்களுக்கு வந்துட்டு விளக்கி சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் இந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்டு உணருங்கள் அப்படிங்கிறார். எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல சொல்றது என்னது? நீங்க முதல்ல கேளுங்க, கேட்டு உணருங்கள். ஏன் மார்க் 7க்கும் மத்தேயு 15க்கும் பேக் அண்ட் ஃபோர்த் போறோம்னா, இது ரெண்டுமே பேரலல் சாப்டர்ஸ். மார்க் 7 மத்தேயு 15 பேரலான சாப்டர்ஸா இருக்குது. அதனாலதான் இந்த உணருங்கள் அப்படின்ற வார்த்தை இந்த 2 சாப்டர்லயும் அதிகமா வருது. இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றது வந்துட்டு, நான் சொல்றதை கேட்டு உணர்வு அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். உணர்வு அடைஞ்சா மட்டும்தான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினா மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடனே கூட இடைபடுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னாக்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சோ முதல்ல வசனங்களை கேட்டு உணர்வு அடையணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் வந்துட்டு சொல்கிறார். அப்ப நீங்க எந்த வசனம் கேட்டாலும் முதல்ல உணர்வு பூர்வமா கேட்கணும். கொஞ்சம் அந்த வசனத்தை வந்துட்டு உணர்வு பூர்வமா அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த வசனம் எல்லாம் யாருக்கோ சொல்லப்படுறது கிடையாது. பைபிள்ல இருக்கிற 31,000 வசனமும் எனக்கு எழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணும். வசனங்களை கேட்டுட்டு, பிரதர் இந்த வசனம் இந்த பிரதருக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா, இந்த வசனம் இந்த சிஸ்டருக்கு பொருந்தது அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு வசனத்தை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. மற்றவர்களை பார்க்கும் பொழுது அல்ல, தன்னை பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட இடம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்கா முதல் காரியமா நம்ம செய்ய வேண்டியது, இந்த எல்லா வசனங்களும் எனக்கு எழுதப்பட்டது. இப்போ உணர்வடையணும்னா யாரு உணர்வடையணும்? நான் உணர்வடையணும். வசனத்தை காதல கேட்கிறவனா மட்டும் இல்லாம, காதல கேட்கும் பொழுது உணர்வு பூர்வமா நான் கேட்கிறேன் அந்த வசனத்தை வந்துட்டு, இல்ல வாசிக்கும் பொழுது உணர்வு பூர்வமா வாசிக்கிறேனா இல்ல பேருக்கு வாசிக்கிறேனா? இன்னைக்கு 2 சாப்டர் முடிக்கணும், இன்னைக்கு 5 சாப்டர் முடிக்கணும்னு சொல்லி பேருக்கு நான் வசனத்தை வாசிக்கிறேனா, இல்ல உணர்வு பூர்வமா இந்த வசனங்களை வந்துட்டு வாசிக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். தொடர்ந்து மார்க் 7:18 வாசிக்கலாம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதென்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறாரு? அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். கேட்டுட்டு தான் பின்னாடி எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கிறார். அப்படின்னா முதல்ல வந்துட்டு வசனங்களை வந்துட்டு காதல கேட்கும் பொழுது உணரணும். அவங்க காதல கேட்டு உணராததுனாலதான் வந்துட்டு ஆண்டவர் இந்த கேள்வியவே கேட்கிறார். நீங்களும் இவ்வளவு உணர்வு இல்லாதவர்களா? நம்ம ஒரு சிலர்கிட்ட கேட்போம்ல, உனக்கு ஒண்ணுமே புரியலையா, உணர்வே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதேதான் இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறார். உங்களுக்கு உணர்வே இல்லையா? இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே வரேன், உங்களுக்கு உணர்வே இல்லையான்னு சொல்லி கேட்கிறார். இதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாவே நம்ம படிச்சு பார்க்கலாம். மத்தேயு 15 முதல் 20 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது
அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லிய ஓமைய அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்ன கேட்கிறாரு? பேதுரு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறார் இல்லைங்களா? பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பதில் எப்படி இருக்கிறது? நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? இது கூட பாப்பா உனக்கு புரியல. வெளியில இருந்து புறப்பட்டு வர்றது உனக்கு தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில போறதான் தீட்டுப்படுத்தும்னு நான் சொன்னேன்னு உனக்கு இது கூடவா புரியலன்னு சொல்லி கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். பின்னாடிதான் எக்ஸ்பிளனேஷன் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. பட் முதல்ல வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? உணர்வுள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னா நமக்கு புரியும். அப்ப அந்த வசனங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே நம்ம வந்துட்டு ஒரு கடமைக்கு செய்யாம வசனம் வாசிக்கிறதையோ, இல்ல காதுல கேட்கறதையோ, ஜெபிக்கிறதையோ, இல்ல வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கூடுகை பண்றதோ, இல்ல வீட்டு கூடுகை வந்துட்டு நீங்க வந்துட்டு செய்யற காரியங்கள், இல்ல ஃபேமிலிக்குள்ளார ஃபேமிலி ப்ரேயர் பண்றது, இல்ல ஃபேமிலிக்குள்ளார பைபிள் ஸ்டடி பண்றது, இது எதையுமே வந்துட்டு கடமைக்கு வந்துட்டு செய்யாம உணர்வு உள்ளவர்களா இதை செஞ்சோம்னா நமக்கு என்ன தெரியும்? கர்த்தருடைய சித்தத்தை முதல்ல உணர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்துகிட்டோம்னா அதை செஞ்சா ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம், செய்யலைன்னா ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சித்தத்தை வந்துட்டு நம்ம தேடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும்னு தான் அவருடைய விருப்பமா இருக்கிறது. பட் இன்னொரு எக்ஸாம்பிள்லையும் பார்க்கலாம். இப்ப இந்த மத்தேயு 15 மார்க் 7 பார்த்துட்டோம். இது ரெண்டுலையுமே வந்துட்டு முதல்ல பாரம்பரியத்தை பத்தி கர்த்தர் பேசுறாரு. அதன் பிறகு வந்துட்டு வெளியே இருந்து உள்ளே வருவது, உள்ளே இருந்து வெளியே போவது, இந்த ஓமையை வந்துட்டு பேசுறாரு. பட் இன்னொரு சிச்சுவேஷன்லயும் அவரு உணர்வை பத்தி தான் பேசுறார். மத்தேயு 16 அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள் வாசி. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஆமென். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்போஸ்தலர்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க, புரியல. நல்லா கவனிச்சுக்கங்க. நம்ம முந்தின அதிகாரத்துல பேசினது அப்போஸ்தலர்களை பத்தி, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த அப்போஸ்தலர்களை பத்தி தான் பேசுறோம். அவர்களுக்கு உணர்வே இல்லாம தான் வந்துட்டு இருந்தாங்கன்றத மத்தேயு 15 மார்க் 7 சொல்லுது. மத்தேயு 16 அவர்களுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லி தான் சொல்லுது. நம்ம ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னா, அப்போஸ்தலர்களே ஒரு காலகட்டத்துல உணர்வு இல்லாம தான் இருந்தாங்க. அப்படின்னா நாம உணர்வுள்ளவர்களா இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு காரியம் தான். பட் இங்க இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:6 என்ன சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இது அப்போஸ்தலர்களுக்கு புரிஞ்சுதா? நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் இப்படி சொல்லுகிறார். அப்பதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணியிருக்கிறார். அந்த 5 அப்பங்கள் எடுத்து 5000 பேருக்கு வந்துட்டு அவர் கொடுத்திருக்கிறார். பட் அந்த அப்பங்களை கொண்டு வரல. மீதியா இருக்கிற அப்பங்களை வந்துட்டு 12 கூடை நிறைய வந்துட்டு எடுத்தார்கள் அப்படிங்கிறத வந்துட்டு பாக்குறோம். பட் அந்த அப்பங்களை கொண்டு வராதனால அவங்களுக்கு உணர்வே இல்லை. கர்த்தர் இங்க என்ன பேசுறாருன்றதை கவனிச்சு பாருங்க. மத்தேயு 16:9 வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும். இன்னும் நீங்கள் உணரவில்லையா அப்படின்ற கேள்வியை தான் கேட்கிறாரு. முந்தின அதிகாரத்திலையும் அதே தான் கேட்டார். இப்ப கூட உனக்கு புரியலையாப்பா? இன்னும் நீங்கள் உணரவில்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. மத்தேயு 16:11 வாசிக்கலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். நான் சாப்பாடை பத்தி பேசலப்பா, நான் வந்துட்டு இங்க புளித்த மாவுன்னு சொல்றது அவர்களுடைய உபதேசத்தை குறித்து தான் பேசுகிறேன். உனக்கு இதை கூட உனக்கு புரியலையான்னு சொல்லி தான் கர்த்தர் கேட்கிறாரு. நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி அப்படிங்கிறார். இப்போ 9வது வசனத்துல இன்னும் நீங்கள் உணரவில்லையா, 11வது வசனத்துல நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னா முதல் காரியமா வசனத்திற்குரிய ஒரு உணருதல் நமக்கு வேணும். காதல கேட்கும் பொழுது, இல்ல நம்மளா வாசிக்கும் பொழுது, இல்ல நமக்கு யாராவது நம்முடைய வீட்டார் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, இல்ல சகோதர சகோதரிகள் வசனத்தை நம்மோடு பேசும் பொழுது நம்ம அதை எப்படி கேட்கணும்? உணர்வுள்ள பிள்ளைகளா வந்துட்டு அந்த வசனங்களை கேட்கணும். ஏதோ பேருக்கு ஒரு கடமைக்காக, அந்த காலத்துல கடமைக்காக சர்ச்சுக்கு போயிருப்போம் இல்லைங்களா? அந்த காலத்துல வந்துட்டு நம்ம மனம் மாறுவதற்கு முன்னாடி கடமைக்காக சர்ச்சுக்கு போன நாட்கள்லாம் நிச்சயமாவே வந்துட்டு இருக்குது.
நான் செஞ்சிருக்கிறேன். நான் கடமைக்காகவே ரோமன் கத்தோலிக்கனா இருக்கிறப்ப பூசைக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட் அது உணர்வு இல்லாத காலகட்டம். இப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு வசனம் படிச்சாலும், ஒரு வசனத்தை காதல கேட்டாலும் உணர்வுள்ள பிள்ளைகளா இருக்கணும். இல்ல 50 வசனங்கள் கேட்டாலும் 100 வசனங்கள் கேட்டாலும் உணர்வுள்ள பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். உணர்ந்தா மட்டும்தான் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினா மட்டும்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ளார வந்துட்டு கிரியை செய்வார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனங்களை. பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது சுத்தமாவே அவங்களுக்கு புரியல. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை என்று 34வது வசனம் சொல்லுது. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. என்ன சொன்னார் அப்படி? ஏதோ அவர் மறைவா சொன்னாரா? அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, 31வது வசனம் சொல்லுது, 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். டைரக்டா தான் பேசுறார். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். ரொம்ப டைரக்டா தான் பேசுறாரு. ஏதோ அவரை மறைச்செல்லாம் எதுவுமே பேசல. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். டைரக்டா தான் என்ன கொலை செய்வாங்கன்னு சொல்றார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். எல்லாமே டைரக்டா தான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஆனா அப்போஸ்தலர்களுக்கு என்ன நடக்குது? இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. ஏதோ பாதி புரிஞ்சு பாதி புரியலன்னா கூட பரவாயில்ல. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஏன்னா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இப்போ ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலையும் மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்போஸ்தலர்கள் புரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னு கர்த்தர் வந்துட்டு திட்டுறாரு. 16ஆம் அதிகாரத்திலே வந்துட்டு புளித்த மாவை குறித்து பேசும் பொழுது, உங்களுக்கு இது கூடவா புரியல, உங்களுக்கு உணர்வு இல்லையான்னு சொல்லி கேட்கிறார். லூக்கா 18லயும் வந்துட்டு நான் மரிக்க போறேன், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு டைரக்டா தான் பேசுறார். அதுவும் அவர்களுக்கு உணர்வு இல்லைங்க. அப்போஸ்தலர்களுக்கு உணர்வு இல்லை. அப்படின்னாக்க நாம உணர்வுள்ளவர்களா இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு விசை நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நித்திய ஜீவனை குறித்த உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறதா? இல்ல எங்கிட்டாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேனா? பரிசுத்தத்தை குறித்த உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்தாருடைய கீழ்ப்படுதலை குறித்து, என்னுடைய குடும்பத்தார் கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தை குறித்து நான் எப்பொழுதும் உணர்வுள்ள சகோதரனா சகோதரியா இருக்கிறேனா? பாவத்தை குறித்த உணர்வு இருக்குதா? கர்த்தருடைய சித்தத்தை வந்துட்டு அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்கிறதா? எப்பொழுது வந்துட்டு என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா நான் கொடுக்கறதுக்கு, தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியா கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா? அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? 2ஆம் வருகைக்குரிய அந்த சிந்தனையும் உணர்வும் எனக்கு இருக்குதா? இல்ல வந்துட்டு பைபிள்ல இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு எனக்கு இருக்குதா? அட்லீஸ்ட் தேடக்கூடிய உணர்வாவது இருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷமோ, 1000 வருட அரசாட்சியோ, இல்ல தேவன் ஒருவர் என்பத காரியத்தை குறித்தோ, இல்ல வந்துட்டு ஆவையின் கணில பிராக்டிக்கலா நடக்கிற காரியத்தை குறித்து, இதெல்லாம் குறித்து இருதயம் உணர்வுள்ளதா வந்துட்டு இருக்குதா? இல்ல பரவாயில்லப்பா, இதெல்லாம் வேலையில வந்துட்டு சகஜம்தான், வேலை பார்க்கறப்ப எல்லாம் ஆவியின் கனியோட இருக்க முடியாது, வேலை பார்க்கறப்ப எல்லாம் வந்துட்டு எல்லா நேரத்திலையும் கோபப்படாம எரிச்சல் படாம எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்றோமா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். சரி, அப்போஸ்தலர்களை பார்த்துட்டோம். ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ல அவர்களுக்கு உணர்வு இல்லைன்றதை நம்ம பார்த்துட்டோம். பட் ஏன் உணர்வு இல்லை அப்படின்ற ரீசனை தெரிஞ்சுக்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். ஆமென். ஏன் அப்பங்களை குறித்து உணராமல் போனார்கள்? அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடியினால். அப்போஸ்தலர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்துச்சுங்க. அப்போஸ்தலர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்துச்சுன்னு சொல்லி ஆவியானவரை எழுதி இருக்கிறார் இல்லைங்களா? அதனாலதான் அப்பங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பிளித்த மாவை குறித்து பேசும் பொழுது இவங்க பிளித்த மாவு உபதேசம்ன்றதை யோசிக்காம அவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க? வசனத்துக்கே தப்பான அர்த்தத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்குமே வந்துட்டு அநேகர் கர்த்தருடைய வசனங்களுக்கு தவறான அர்த்தத்தை கொண்டுதான் இருக்கிறாங்க. கர்த்தரை வந்துட்டு பில்டிங்ல தான் ஆராதிக்கணும் அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்கிறது. இல்ல தேவன் 3 பேரா இருக்கிறாரு, இல்ல ஞானஸ்நானம் வந்துட்டு டைட்டில் எடுத்துக்கலாம்,
அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துக்குரிய அர்த்தம் புரியாமலோ, இன்னைக்கு என்ன காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வசனத்தை காதல கேட்டும் உணர்வு இல்லாம தாங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. இன்னைக்குமே போதகர்களுடைய இருதயமும் அநேக கிறிஸ்தவர்களுடைய இருதயமும் கடினப்பட்டு தான் இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க் 8:17 வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தெளிவாவே இங்க ஆன்சர் சொல்லார். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? அப்ப எப்பங்க வந்துட்டு உணர முடியும்? சிந்திக்கணும் இல்லையா? இப்ப கர்த்தருடைய வசனத்தை நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் உணர முடியும். அப்ப கர்த்தர் வந்துட்டு அவருடைய வசனங்கள் எழுதியிருக்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா பிசாசுதான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் அப்படின்னு அந்த வசனத்தை சிந்திக்கணும் இல்லைங்களா? அவருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வசனத்தை சிந்திக்கணும், உணரணும். இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதான்னு கேட்கிறார். இப்ப கர்த்தருக்கு ரீசன் எல்லாம் தெரியும். அவங்க சிந்திக்கவே இல்லை, அவர் சொன்னதை வந்துட்டு அவங்க மைண்ட்ல ஏத்திக்கவே இல்லை, அதனாலதான் அவங்களுக்கு உணர்வு இல்லை. உங்களுடைய இருதயம் வந்துட்டு கடினமா இருக்கிறதான்னு சொல்லி தெளிவாவே கேள்வி கேட்கிறாரு இல்லைங்களா? அவர்களுடைய இருதயம் வந்துட்டு கடினமா இருந்ததுனாலதான் அவங்களுக்கு வசனத்திற்குரிய ஒரு உணர்வே இல்லை. அப்படின்னா அதனாலதான் ஆவியானவர் எழுதுறாரு வந்துட்டு, உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? இன்று என்று சொல்லும் அளவும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் வந்துட்டு பேசும் பொழுது இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று நீங்க எபிரேயர் 3 எபிரேயர் 4 தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 3:13 4:13 வரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்தாத அப்படின்னு தான் வந்துட்டு எழுதியிருக்கு. பட் எதனால வசனம் பிரயோஜனப்படாம போகுது? நம்ம மத்தேயு 13 படிச்ச வந்துட்டு, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தும் அதை உணராமல் இருக்கிறபடியினால் பொல்லாங்கன் வந்து வசனத்தை தூக்கிட்டு போயிடுறான் இல்லைங்களா? ஆனா பயன் கொடுக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? வசனத்தை வந்துட்டு அவங்க காதல கேட்டு அதை உணர்ந்த பிறகுதான் 30, 60, 100 அவர்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் 12:40 வசனம். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஆமென். அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார். கர்த்தர் கடினமாக்குறது கிடையாது, கடினமாகும்படி கையெழுத்து விட்டு விட்டார். பார்வோன் இருதயத்தை கடினமாக்கினார்னு எழுதியிருக்கு. அவன் இருதயம் கடினப்படும்படி கர்த்தர் அவனை கையெழுத்து விட்டு விட்டாருன்னு தான் அர்த்தம். கர்த்தர் ஒருத்தர் நல்லவராகவும் ஒருத்தரை கெட்டவராகவும் படைக்கிறது இல்லைங்க. அவர் வந்துட்டு பொம்மலாட்டம் செய்யற மாதிரி வந்துட்டு ஒருத்தரை நல்லவராகவும் ஒருத்தரை கெட்டவராகவும் கர்த்தர் படைக்கிறவர் இல்ல. கர்த்தர் நல்லவர் எப்பொழுதுமே. அவர் நீதிபரர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார்னாக்க கடினமாகும்படி அவர் கையெழுத்து விட்டு விட்டார் என்று அர்த்தம். அப்படின்னா ஒரு சிலருக்கு கண்ணால பார்த்தோம், பைபிள்ல வந்துட்டு கண்ணில் அவங்க படிக்கிறாங்க, இருதயத்துல வந்துட்டு உணராம இருக்கிறாங்க, காதல கேட்கிறாங்க, ஆனாலும் ஒரு உணர்வு இல்லை. காரணம் என்னன்னா, இருதயம் கொழுத்திருக்கிறது, இருதயம் கடினமா இருக்கிறது. இதை ஆவியானவர் திரும்ப திரும்ப வந்துட்டு பல வசனங்களை எழுதி இருக்கிறார். ரோமர் 1 வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆமென். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? உணர்வுன்றதே இல்ல. உணர்வே இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது என்று எழுதியிருக்கிறது. ஒரு இடத்துல கடினமாச்சுன்னு எழுதியிருக்கு, இந்த இடத்துல இருள் அடைந்தது என்று எழுதியிருக்கிறது. ஏன்னாக்க தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் எப்படிங்க தேவன் சொல்லி மகிமைப்படுத்துவீங்க? நம்முடைய கிரியையினாலதான் மகிமைப்படுத்த முடியும். வசனம் தெரியும், வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தாதான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம்னு சொல்லி அர்த்தம். வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கலன்னா தேவனை மகிமைப்படுத்தவே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, டிவி பார்க்க கூடாது, இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுமே வந்துட்டு அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தல. ஒரு சிலர் இன்னும் பரியாசம் பண்றதெல்லாம் விடவே மாட்டேன்றாங்க. வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலை தகும் என்று எழுதியிருக்கிறது. பரியாசம் பண்ணக்கூடாதுன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே பரியாசம் பண்ணாக்க தேவனை அறிந்தும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்திரம் செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறது. காலப்போக்கில் என்ன ஆகும்? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன நடக்குமா? இருள் அடைந்தது. ஃபர்ஸ்ட் உணர்வு இல்லாம இருக்கும், பின்னாடி இருள் அடைஞ்சிரும். அப்ப இருள் இருக்கிற இடத்துல ஒளி வராது இல்லையா?
ரோமர் 1:31 வாசிக்கலாம். உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். நீங்க ஒரு சிலரை சுபாவ அன்பே இல்லாதவர்களா நிச்சயமா பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன் சுபாவ அன்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்கன்னா, உணர்வு இல்லாதவர்களா முதல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணர்வுன்றதே முதல்ல இல்ல. உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களா இருக்கிறாங்க. சுபாவ அன்புன்றதே அவங்களுக்கு இல்ல. எந்த ஒரு காரியத்திலும் நல்லவைகளுக்கு இணங்கவே மாட்டாங்க. இரக்கம் இல்லாதவர்களா இருப்பார்கள். ஏன்னாக்க முதல் காரியமா உணர்வுன்றதே வந்துட்டு இல்ல. உணர்வுள்ள இருதயம்ன்றது இல்லாம இருக்குது. சரி, ஓகே, இதுக்கு சொல்யூஷன் தான் என்னது? ஏன்னா வசனத்தை கேட்டும் உணர்வு இல்லைனாக்க, வசனத்தை கேட்டு உணர்வு இல்லாத எக்ஸாம்பிள்ஸ் பைபிள்ல நிறையவே இருக்குதுங்க. லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டு உணர்வு இல்லாம கெட்டு போய் நரகத்துக்கு போனவங்க லட்சக்கணக்கானவர் பைபிள்ல இருக்கிறாங்க. வாசிக்கலாம் வந்துட்டு எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். வனாந்தரத்துல இருந்த யூதர்களை பத்தி தான் பவுல் வந்துட்டு இங்க எழுதுறான். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. வனாந்தரத்துல 6 லட்சம் ஆண்கள் இருந்தாங்க. வனாந்தரத்துல வந்துட்டு 6 லட்சம் ஆண்கள் வந்துட்டு இருந்தாங்க. அங்க அதுக்கு ஈக்குவலண்டான வந்துட்டு மற்ற வந்துட்டு சகோதரிகளும் இருந்திருப்பாங்க, சிறு பிள்ளைகளும் இருந்திருப்பாங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படின்னா உணர்வு இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? விசுவாசம் இல்லாம கேட்கறது. உணர்வு இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படின்னா லட்சக்கணக்கான யூதர்களுக்கு வந்துட்டு விசுவாசம் இல்லாம வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. உணர்வு இல்லாதவர்களா வசனத்தை கேட்டிருக்காங்க. அதனால வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று எழுதி இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? உணர்வுள்ளவர்களா விசுவாசம் உள்ளவர்களா வசனத்தை கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 16:8 வாசிக்கலாம். John 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். நாம உணர்வு இல்லாம இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிச்சு உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துவார். பாவத்தை குறித்து அவர் கண்டிச்சு உணர்ந்துக்கிற மாதிரி செய்வார். கண்டிதத்தின் மூலமா உணர்வு வரும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நீதியை குறித்து நம்ம நீதியா நடக்கலைனாக்க நீதி என்ன மார்க்கவசம் நமக்கு இல்லைன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பார். கண்டித்து உணர்ந்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். நியாய தீர்ப்பை குறித்து ஒரு பயம் இல்லாதவர்களா இருந்தோம்னாக்க ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதி இருக்கிறது. நெகேமியா 9:20 வாசிக்கலாம். அவர்களுடைய அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆமென். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அப்ப அறிவை உணர்த்தப்படணும் அப்படின்னா, வசனங்கள் உணர்த்தப்படணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு நல் ஆவி வேணும். ஏன்னா போதிக்கக்கூடிய ஒரு நல் ஆவி வேணும். வரங்கள் 9 வரங்கள் இருக்கு இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 12 அதுல வந்துட்டு முதல் வரம் என்னது? ஞானத்தை போதிக்கும் வசனம். 2வது வரம் என்னது? அறிவை உணர்த்தும் வசனம். அந்த அறிவை உணர்த்தும் வசனம் இப்ப யாராவது பரிசுத்த ஆவியின் துணையோட அறிவை உணர்த்துற மாதிரி போதிக்கணும். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அப்ப கர்த்தருடைய ஆவியோட வந்துட்டு நல் ஆவியோட யாராவது ஒருத்தர் அறிவை உணர்த்துக்கிற மாதிரி, கர்த்தருடைய அறிவை உணர்த்துக்கிற மாதிரி போதிக்கணும். ஆனா கேட்கிறவர்கள் எப்படி கேட்கணும்? விசுவாசம் உள்ளவர்களா உணர்வுள்ளவர்களா கேட்கணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. யோபு 32:8 வாசிக்கலாம். கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? 32:8 சிஸ்டர். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். ஆமென். நம்மை உணர்வுள்ளதாக்கக்கூடியது எது? சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப சர்வ வல்லவருடைய சுவாசம்னா கர்த்தருடைய ஆவி இல்லைங்களா? கர்த்தருடைய ஆவிதான் நம்மை உணர்வுள்ளதாக்கும் என்று எழுதி இருக்கிறது. சங்கீதம் 119:27 வாசிப்போம். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். ஆமென். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும்னு சொல்லி நம்ம சங்கீதக்காரனை போல கேட்கறதுக்கு நாம ரெடியா? உணர்வு எப்ப வரும்? கேட்டா மட்டும்தான் வந்துட்டு வரும் இல்லைங்களா?
ஏன்னா உணர்வுள்ள ஆவிய கர்த்தர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது யாருக்கு கொடுப்பாரு? கேட்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாரு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கேட்க சொல்லி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியை தான் கேட்க சொல்லி இருக்கிறாரு. இப்ப உணர்வுள்ள ஆவியை வந்துட்டு நாம தான் கேட்கணும். மது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும்னு சொல்லி கர்த்தர்ட்ட அந்த உணர்வுள்ள இருதயத்தை நம்ம கேட்கணும். ஏன்னா உணர்வுன்றது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு. அப்ப உணர்வுள்ள இருதயம், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டை வந்துட்டு நாம தான் கர்த்தர்ட்ட போய் கேட்கணும். இதே சங்கீதம் 119 34வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஆமென். நீங்க வேதத்தை முழு இருதயத்தோட கை கொள்ளும்னா முதல்ல என்னங்க வேணும்? முதல்ல உணர்வு வேணும். வசனத்திற்குரிய உணர்வு வந்துட்டு வேணும். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். இப்ப முழு இருதயத்தோட நீங்க கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொண்டு நடக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? உணர்வு வேணும் இல்லைங்களா? வசனங்களுக்குரிய ஒரு உணர்வு வேணும். அதை சிந்திக்கக்கூடிய அந்த கிருபை வந்துட்டு வேணும். சோ முதல்ல வசனங்களை குறித்து ஒரு சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும். சும்மா இருக்கிற நேரத்துல வந்துட்டு தேவையில்லாத காரியங்களை, வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்களை சிந்திக்கிறத காட்டிலும் நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல வந்துட்டு ரொட்டீன் ஒர்க் ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ரொட்டீன் ஒர்க் வந்துட்டு பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை குறித்த ஒரு சிந்தனை இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளிக்கிறது வந்துட்டு ரொட்டீனான ஒரு வேலை தான். பல்லு விளக்குறது ரொட்டீனான வேலை தான். அதுக்கு எந்த ஒரு யோசனையும் தேவையில்லை. பல்லு விளக்குறப்பையோ இல்ல குளிக்கிறப்பையோ இல்ல ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் நிறைய நீங்க பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம என்னத்தை சிந்திக்கிறோம்ன்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம வசனங்களை குறித்து சிந்திக்கிறோமா இந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணும் பொழுது? இல்ல தேவையில்லாத உலக காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? எனக்கு உணர்வை தாரும்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரும்னு நம்ம கேட்டிருக்கிறோமா? கேட்கலனாக்க இன்னையில இருந்து கேட்போம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அப்படின்னா நீங்க முழு இருதயத்தோட கை கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல வேதத்தை பற்றி கொள்ளணும். வேதத்தை பற்றி கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். இதே சங்கீதம் 119 73வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதக்காரன் கேட்டிருக்கிறான் இல்லைங்களா? ஆண்டவரே உடைய வசனங்கள்லாம் எனக்கு புரியல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை கத்துக்கிறதுக்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்ற விஷயத்த நாம தான் கேட்கணும் இல்லைங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த வசனங்கள்லாம் புரிய மாட்டேங்குது, இந்த காரியங்கள்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டாதான் அவர் கொடுப்பார். இதே சங்கீதம் 119 104வது வசனத்தை வாசிக்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அப்ப நம்ம எப்படிங்க உணர்வடைய முடியும்? இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளால மட்டும்தான் உணர்வடைய முடியும். உணர்வடைஞ்சா மட்டும்தான் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். மத்தேயு 13 வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்குது. உணர்வடைஞ்சாக்க பலன் கொடுப்போம். உணர்வடையலைன்னா பிசாசு வந்து இருதயத்துல இருக்கிற வசனத்தை தூக்கிட்டு போயிடுவான். சோ பிசாசம் இருதயத்துல தூக்கிட்டு போறதுக்கும் பலன் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். உணர்வுள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா, உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறோமா? உணர்வுள்ளவர்களா இருந்தா அந்த வசனம் பலன் கொடுக்கும். உணர்வு இல்லைனாக்க பிசாசு வசனத்தை தூக்கிட்டு போயிடுவான். சங்கீதம் 119 130வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். கர்த்தருடைய வசனங்கள் என்ன செய்யுமா? பேதைகளை கூட உணர்வுள்ளவர்களாக்கும். அப்ப என்ன நான் பேதைன்னு நினைச்சுக்கிட்டா கூட, எனக்கு அறிவே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்ல ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னா கூட கர்த்தருடைய வசனங்கள் நம்மை உணர்வுள்ள பிள்ளைகளா வந்துட்டு மாத்தும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படின்னா கர்த்தர்ட்ட நாம தான் கேட்கணும். சங்கீதக்காரன் கேட்டது போல உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன் அப்படின்னு சொல்றான். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், எனக்கு உணர்வை தாரும்னு சொல்லி கேட்கிறான். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும்னு சொல்லி. அப்ப தாவீது கேட்டது போல நாமளும் கேட்டோம்னு சொன்னா உணர்வடைய முடியும். அதனாலதான் ஒரு வரத்தையே உணர்வு சார்ந்த வரமா தான் கொடுத்திருக்கிறார். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். இந்த 2வது வரமே அறிவை உணர்த்தக்கூடிய ஒரு வரமா தான் வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அநேகர் உணர்வடையணும்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டு போதிக்கணும். அதனாலதான் சங்கீத இதுல தானியேல் 12வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம், அநேகர் உணர்வடைவாங்க, ஆனால் பொல்லாங்கர் துன்மார்க்கர் உணர்வடைய மாட்டாங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருக்கும்.
ஆமென். நான் அந்நிய பாஷையில 10,000 வார்த்தை பேசி மத்தவங்களுக்கு புரியாம போறதை காட்டிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி, அந்த உணர்த்தும்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றவர்களை உணர்த்தும்படி தான் நம்ம பேசணும். உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். அவன் எதை விருப்பப்படுறான்? பவுல் வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு உணர்த்தப்படும்படி பேசக்கூடிய வார்த்தைகளை தான் அவன் பேசணும்னு விருப்பப்படுறான். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இப்படிதான் விருப்பப்பட்டாங்க பரிசுத்தாவை பெற்ற பிறகு. யூதா 1 அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது. இப்ப பவுல் இதுக்கு முந்தின வசனத்துல பேசி உணர்த்துவதுன்னு சொன்னான். இங்க யூதா வந்துட்டு என்ன சொல்றான்? உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சோ நீங்க எழுதினாலும் ஒரு சிலர் உணர்த்தப்படணும். அதை வாசிக்கும் பொழுது நீங்க பேசினாலும் கேட்கிறவங்க என்ன செய்யணும்? உணர்த்தப்படணும். அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகள் அப்படி வருகிறதா? கிருபை உள்ள வார்த்தைகளா இருக்குதா? அவனுக்கு என்னென்னபடி நீங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாகன்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தின வார்த்தைகளா இருந்துச்சுன்னு சொன்னா கேட்கிறவங்க என்ன செய்வாங்க? உணர்வு அடைவாங்க. உணர்வு அடையும் பொழுது வந்துட்டு கர்த்தருடைய வேதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு முயற்சியின் மூலமா நல்லா மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்து கொண்டு அவருக்கு பிடிச்சதை செஞ்சு பிடிக்காத தூக்கி போடும் பொழுது பரிசுத்தாவியனர் அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளார வந்து தங்குவார். சோ இப்படி உணர்வடைகிறதா இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே அன்னைக்கு வந்துட்டு பேதுருடைய பிரசங்கத்தின் மூலமா அநேகர் என்ன அடைகிறாங்க? உணர்வடைகிறாங்க. அவர்கள் உணர்வடைந்துதான் வந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்துல குத்தப்பட்டவர்களா உணர்வடைந்த பின்புதான் சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாங்க. அப்படின்னா முதல்ல வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது உணர்வுள்ளவர்களா வந்துட்டு கேட்கணும். வாசிக்கும் பொழுது உணர்வுள்ளவர்களா அதை வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த வசனமே பிரயோஜனப்படாது. வாசித்தோம் இல்லையா? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப வசனத்தை விசுவாசத்தோட கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. விசுவாசத்தோட கேட்கறதுக்கு பேர் தான் உணர்வோட கேட்கறது. சும்மா பேருக்கு வந்துட்டு நானும் உட்கார்ந்து இருக்கிறேன் அட்டண்டன்ஸ் போடுறது, அது கர்த்தருக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்றத கர்த்தர் வந்துட்டு அறிவார். பட் நாம வந்துட்டு வசனத்தை உணர்வு பூர்வமா விசுவாசத்தோட வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா கூட கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு அதை உணர்வு பூர்வமா வந்துட்டு வாசிங்க. வாசிக்கிறது உங்களுக்கு இருதயத்துல எதெல்லாம் படுதோ அது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரன்சஸ் எடுத்து எழுதுறதுனாக்க எழுதிக்குங்க. எந்த அளவுக்கு பைபிளை நீங்க உணர்வு பூர்வமா படிச்சு அந்த பைபிளை வந்துட்டு நிறைய எழுதி அதுல ரெஃபரன்சஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க புது சிருஷ்டியா வந்துட்டு மாற முடியும். சோ ஜனங்கள் உணர்வடைகிறது எப்படி? வசனத்தின் மூலமா தான் உணர்வடைகிறாங்க. வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, காதல கேட்கும் பொழுது, உணர்வு பூர்வமா விசுவாசத்தோட வந்துட்டு கேட்கும் பொழுதுதான் வந்துட்டு நமக்கு உணர்வு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் பொசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமென். நெகேமியாவின் காலகட்டத்துல அந்த ஜனங்கள் வந்துட்டு ஒரு பாவத்துல இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவங்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லி எப்படி உணர்த்தப்படுறாங்க? நெகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து வசனத்தை வாசிக்கிறாங்க. வந்துட்டு ஒரு நாள் முழுக்க வந்துட்டு வசனத்தை வாசிக்கிறாங்க. வந்துட்டு அதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு ஜாமம் முழுவதும் வாசிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஜாமம் முழுவதும் வந்துட்டு பாவ அறிக்கை செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், என்ன அறிவிக்கப்பட்ட வார்த்தைனாக்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 3 மணி நேரம் வாசிச்சாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை 3 மணி நேரம் வாசிச்சதை வந்துட்டு அந்த வார்த்தைகளை வந்துட்டு உணர்வு பூர்வமா கேட்டதுனால அவர்கள் உணர்ந்து கொண்டபடியினால் அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நாமளும் உணர்வடையணும்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? ஒரு லிஸ்ட் ஆஃப் காரியங்கள் கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம்
வசனங்கள் 2 முதல் 5 வரை வாசிக்கலாம். நீ என் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். ஆமென். 5வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறத நம்ம உணரணும் முதல்ல, இல்லைங்களா? இயேசுவுக்கு பயப்படுறதுனா என்னது அப்படின்றத முதல்ல உணரணும். எப்படி உணர முடியும்? நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை ஏத்துக்கணும். இது ரைட்டு, நான் பண்றது தப்பு, கர்த்தருடைய வார்த்தை ரைட்டுன்றதை ஏத்துக்கணும். 2வது, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, அப்படின்னா அந்த வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து அதை விசுவாசிக்கிறதன் மூலமா இருதயமாகிய பலகையில எழுதிக்கணும். 3வது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு ஜெபத்துல, ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே, இந்த இருதயத்தை உணர்வுள்ள இருதயமா மாத்துங்கன்னு சொல்லி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு புத்தியே இல்லை ஆண்டவரே, சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபத்துல சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். இப்போ வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய வசனங்களை நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னாக்க அப்பொழுதுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், இதுல சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னாக்க அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து. இந்த உணர்வு எப்பொழுது வரும்? முதல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை ஏத்துக்கிட்டு அவருடைய கட்டளைகளை இருதயத்துல பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று ஜெபத்துல கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு ஜெபத்துல அழைத்து அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடணும்னு சொன்னா அப்பதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்பதை நம்ம உணரவே முடியும். தேவனை அறியும் அறிவை கண்டடைவா என்று வேதம் சொல்கிறது. இப்ப தேவனை அறிகிற அறிவு இப்படித்தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் இப்படிதான் அந்த உணர்வே நமக்கு வரும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னாக்க உணர்வு இல்லாதவர்களா நடந்தா என்ன நடக்கும்? சரி, ஓகே, கர்த்தர் சொல்றாரு, உணர்வே இல்லாம ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்குது, கர்த்தர் என்ன செய்வாருன்றத பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஆமென். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வுன்றதே கிடையாதுன்னு சொல்லி மோசே மூலமா யூதர்களை பத்தி பேசிட்டார். இவங்க இப்படிதான் இருப்பாங்க, உணர்வுன்றதே இவங்களுக்கு இருக்காது. சரி, கர்த்தர் என்ன செஞ்சாரு இந்த உணர்வு இல்லாத ஜாதியை? கவனிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நம்பர்ஸ் 14:34. நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். உணர்வீர்கள்னு சொல்லிதான் முடிக்கிறார். நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். 40 நாள் வேவு பார்த்துட்டு வாடான்னு சொல்லி கர்த்தர் அனுப்பி விடுறார் கானான் தேசத்துக்கு. ஒரு 12 பேரை அனுப்பி விடுறாரு, தூதர்களை. அவன் போயிட்டு ஊரெல்லாம் நல்லாதான் இருக்குது, அது பாலும் தேனும் வழிகிற ஒரு தேசம் தான், எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்கிறாங்க, நம்மளோட பலசாலிகளா இருக்கிறாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மக்களை பயமுறுத்துகிற வகையில ஒரு 10 பேர் பேசுறாங்க. ஆனா 2 பேர் காலேபும் யோசுவாவும் மட்டும் விசுவாசத்தோட பேசுறாங்க. ஆனா அந்த 10 பேர் சொன்னதுதான் ஜனங்கள் எல்லாம் நம்பினாங்க. கர்த்தர் தண்டிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு கூட்டம் உணர்வு இல்லாமலே நடக்குது. ஒரு மனுஷன் உணர்வு இல்லாமலே நடந்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நல்லா தண்டிச்சிருவார். 1 வருஷத்துல போக வேண்டியது இல்ல 3 மாசத்துக்குள்ளார அந்த ஊருக்குள்ளார போக வேண்டியது. கானான் தேசத்துக்குள்ள இவங்க 3 மாசம் கடைசியில அந்த எல்லையில போய் நின்னாங்க. 3 மாசம் எண்டுல போய் அவங்க கானான் தேசத்துக்குள்ளார நுழைஞ்சிருக்கணும். 3 மாசத்துலயோ இல்ல 1 வருஷத்துக்குள்ளேயே நுழைய வேண்டியதை 40 வருஷம் சுத்த விட்டார். தேவையில்லாம நம்மளையும் செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செய்ய வைப்பார். ஒரு காரியம் செய்வோம், அது ஒழுங்கு இல்லாம போகும். செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப கர்த்தர் செய்ய வைப்பார். நம்ம கட்டுவோம், அவர் இடிச்சு போடுவார், திரும்ப கட்டுவோம், கர்த்தர் இடிச்சு போடுவார். அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வசனங்களை உணரலைனாக்க உணர வைப்பார் கர்த்தர். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன்னை உண்மைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் உனக்கு உணர்த்தும்படிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தர் என்னத்தை உணர்த்தணும்னு சொல்லி இங்க பிரியப்பட்டாரு. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் மனுஷன் பிழைப்பான், ஆனா அப்பத்தினால பிழைக்க மாட்டான். இதை கர்த்தர் உணர்த்துறதுக்கு என்ன பண்ணாரு? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி,
அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டாருங்க. தண்ணி இல்லாம சுத்த விட்டார் கர்த்தர் வனாந்தரத்துல. தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சாரு. அவங்க வந்துட்டு கர்த்தர் மேலே கோச்சுக்கிட்டாங்க. சாப்பாடு இல்லாத நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினார். இன்னைக்குமே ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கும் பொழுது, அது வியாதிகளோ மற்ற பிரச்சனைகளோ, அந்த கஷ்டத்தை நினைக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நினைச்சீங்கன்னாக்க கர்த்தர் நமக்கு ஏதோ சொல்ல வராருன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏதோ ஒரு வசனத்தை உணர்த்த வராருன்னு சொல்லி அர்த்தம். உணராம ஏதோ ஒரு காரியத்துல இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ உணரும்படிக்கு, உனக்கு உணர்த்தும்படிக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா நம்ம ஏதோ உணராம இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம அதை உணர்ந்துட்டோம்னா அந்த கஷ்டம் போயிடும். வந்துட்டு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். 1 Samuel 12:17. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்கள் உணரணும்னு சொல்லி விருப்பப்படுறான். ஜனங்கள் தப்பு பண்றாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு சொல்லி புறஜாதிய போல கேட்கிறாங்க. அது சாமுவேலுக்கு பொல்லாப்பா தெரிஞ்சது. கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சா? கர்த்தர்ட்ட விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொன்னா என்ன ஜெபம் பண்ணாவன்? இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடும்படி அவன் ஜெபம் பண்றான். அவன் ஜெபம் பண்ணபடி இடி முழக்கங்களும் மழையும் பெஞ்சது. அவங்களால ஹார்வெஸ்ட் பண்ண முடியல. அவங்களுடைய அறுப்பை வந்துட்டு அவர்களால் அறுக்கவே வந்துட்டு முடியல. அவங்களுடைய வெள்ளாண்மை எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வீணா போயிடுது. அவங்களுடைய அந்த பிளான்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டா வீணா போயிடுது. அப்படின்னா அவங்கள உணர்த்துறதுக்கு ஒரு தண்டனை தான் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு வசனத்தை உணராம இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாரு? ஒரு தண்டனை தான் கொடுப்பாரு. 40 வருஷம் சுத்த விடுவாரு. இல்ல கஷ்டப்பட்டு வந்துட்டு இவங்க பிளான்டேஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணும் பொழுது அறுக்கிற நேரத்துல வந்துட்டு அது அறுக்க முடியாம மழை வந்து எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ கர்த்தரை வந்துட்டு அவருடைய வழிகளை பின்பற்றலைனாக்க அவரே வந்துட்டு கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம வசனத்தை உணரலைன்னா அவரே கண்டிச்சு 2 அடி அடிச்சு உணர்த்துவாரு. அப்படியும் வந்துட்டு கர்த்தரை மீறி மீறி போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அது மரணமாகவே வந்துட்டு மாறி போகும். பட் நாம கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறதுனால வந்துட்டு ஆண்டவர் நமக்கு வந்துட்டு சொல்றதே வந்துட்டு நீ முதல்ல வந்துட்டு உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை வந்துட்டு கவனிச்சுக்கோ அப்படிங்கிறார். மத்தேயு 7:3 படிச்சு பாத்தீங்கன்னா நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல், அங்கேயும் உணராமல்ன்ற வார்த்தை தான் இருக்குது. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முதல்ல அப்ப நம்முடைய பாவங்களை நாம உணரணும். சரி, ஓகே, உணர்ந்துட்டோம்னா மற்றவங்களுடைய பாவங்களை உணர்த்தலாமா? பைபிள் என்ன சொல்லுது? நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தன் தான் எழுதியிருக்கு இல்லைங்களா? உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. குற்றத்தை உணர்த்ததான் சொன்னாரு, குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண சொல்லல இல்லைங்களா? நீ குற்றவாளின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ண சொல்லி கர்த்தர் சொல்லல இல்லைங்களா? இப்ப விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணுகிட்ட கர்த்தர் எப்படி குற்றத்தை உணர்த்தினாரு? யாரும் வந்துட்டு கல் எடுத்து அடிக்காதபடிக்கு முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தினாரு இல்லைங்களா? யாருமே கல் எடுத்து அந்த பெண்ணை வந்துட்டு கொலை செய்யாதபடிக்கு உங்களில் பாவம் இராதவன் முதலாவது கல் எறியட்டும்னு சொல்லி சொன்னார். அப்ப எல்லாரும் கல்லை கீழே போட்டு போயிடுறாங்க. ஏமா உன்னை யாருமே நியாயம் தீர்க்கலையான்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லை ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதேங்கிறார். அவர் டீல் பண்ற விதத்தை கவனிச்சு பாருங்க. குற்றத்தை உணர்த்துறாரு, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அவர் குற்றத்தை உணர்த்துறார். ஆனா அன்பா தான் டீல் பண்றாரு வந்துட்டு, இனி பாவம் செய்யாதே, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன்னு சொல்லி. அப்ப நாமளும் இப்படிதான் மற்றவங்களுக்கு குற்றத்தை உணர்த்தணும். நீயும் உன் சகோதரன் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். சோ அக்யூஸ் பண்ற மாதிரி பேசக்கூடாது. அக்யூஸ் பண்றது பிசாசு தான் செய்வான். நான் பிசாசு என்ன பண்ணுவான்? இரவும் பகலும் சகோதரர்களை வந்துட்டு அவன் எப்பொழுதும் அக்யூஸ் பண்ணிக்கிட்டே குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. ஆனா நாம என்ன பண்ணணும்? குற்றத்தை அப்படி மேலாப்புல வந்துட்டு உணர்த்திட்டு இனி பாவம் செய்யாதப்பா. நான் இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்டையும் அதைத்தான் வந்துட்டு சொன்னாரு இல்லையா? சமாரிய ஸ்திரீ கிட்டையும் வந்துட்டு ரொம்ப அன்பா பிரியமா பேசி அப்படி நாசூக்கா குற்றத்தை வந்துட்டு உணர்த்திட்டார். எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் வேணும்னப்ப போய் உன் கணவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி கேட்கிறார். அவருக்கு தெரியாதா கணவர் இல்லைன்னு சொல்லிட்டு? தெரிஞ்சேதான் கேட்கிறார். கணவரை கூட்டிட்டு வான்னு சொல்றப்ப கணவர் இல்லைன்னு சொல்லி சொல்றா. உனக்கு ஏற்கனவே 4 கணவர்கள் இருந்தார்கள்னு சொல்லி ஆண்டவர் அந்த குற்றத்தை வந்துட்டு சாஃப்டா வந்துட்டு உணர்த்துறார். உணர்த்தி அந்த ஜீவ தண்ணீருக்கு எப்படி செல்வதுன்றதை வந்துட்டு தெளிவாவே கத்து கொடுக்கிறார் வந்துட்டு. அப்ப இன்னைக்கு கடைசி காலத்திலையும்
உணர்வு இல்லாத ஒரு காலகட்டமா தான் இருக்கும்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறாரு. கடைசியா ஒரு சில வசனங்களோட முடிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 39 வரை வாசிக்கலாம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். எப்பொழுது? நோவாவின் காலத்துல உணராமலே மக்கள் இருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்கள்ல தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கும் ஜனங்கள் உணர மாட்டாங்கன்னு தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்னு சொல்லி இருக்கிறார். பட் நாம எப்படி இருக்கணும்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் சொல்றது போல நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளா, வசனத்தை கேட்கிறவர்களா, வசனத்தை உணர்கிறவர்களா இருந்து 100மாக 60மாக 30மாக பலன் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சோ பலன் கொடுக்கறதுக்கும் பிசாசு வந்து வசனத்தை பிடுங்கிட்டு போறதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், உணர்வுன்ற அந்த ஒரு விஷயம் தான். இப்ப வசனத்தை எல்லாருமே தான் கேட்கறாங்க. பட் உணர்வோட கேட்கறாங்களா, விசுவாசத்தோட கேட்கறாங்களா? நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களா இருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கர்த்தருடைய வருகையை குறித்த அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வு நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கணும். நித்திய ஜீவனை குறித்த ஒரு உணர்வு நம்ம கிட்ட எப்பொழுதும் இருக்கணும். பரிசுத்தத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும். குடும்பத்தார் நித்திய ஜீவனுக்குள்ள போகிற காரியத்துல அந்த ஒரு உணர்வு எப்பொழுதுமே நம்ம கூட வந்துட்டு இருக்கணும். பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். எதை செய்தாலும் நான் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தப்படிதான் நான் செய்வேன்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கணும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னாக்க சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு எப்பொழுதுமே இருக்கணும். நான் சரீரத்தை கர்த்தருக்கு பரிசுத்தமும் பிழையற்றதுமான வந்துட்டு ஜீவ பலியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை வந்துட்டு நம்மிடம் வந்துட்டு விரும்புகிறார் வந்துட்டு. சோ நம்ம இன்னைக்கு இவ்வளவு வசனங்களை வந்துட்டு உணர்வுள்ளவர்களா இருந்தா மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். கர்த்தர் அப்போஸ்தலர்களை எப்படி கண்டிச்சாருன்றதை கவனிச்சு பாருங்க. உணர்வுள்ளவர்களா அவங்க இல்லைன்னு சொல்லிதான் கண்டிச்சார். மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் எல்லாத்துலயும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை கண்டிக்கிறதே ஏன்பா உங்களுக்கு உணர்வே இல்லையான்றதான் கேட்கிறார் இல்லைங்களா? உங்களுக்கு உணர்வுன்றதே சுத்தமாவே கிடையாதா அப்படின்ற கண்டிதம் தான் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து மீண்டும் மீண்டும் வந்ததை வாசிக்கிறோம். மார்க் 7:14 நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் அப்படிங்கிறார். மத்தேயு 15:10 நீங்கள் கேட்டு உணருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மார்க் 7:18 நீங்கள் எவ்வளவு உணர்வில்லாதவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். மத்தேயு 15:15 வந்துட்டு மத்தேயு 15:16 நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? அப்ப இந்த உணர்வுன்ற ஒரு விஷயம் தான் டிஃபரன்ஸா இருக்கு. கடைசியா ஒரு 2 வசனத்தோட நானே வாசித்து முடிக்கிறேன். மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது புல்லாங்கன் வந்து அந்த இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்ப வழி அருகே விதைக்கப்படுறவனும் வசனத்தை கேட்கிறான், பலன் கொடுக்கிறவனும் வசனத்தை கேட்கிறான். 2 பேருமே வசனத்தை கேட்கிறாங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். அப்ப பலன் கொடுக்கிறவனுக்கும் பலன் கொடுக்காதவனுக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசம் பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை உணர்கிற ஒரு காரியம்தான். அப்படின்னா வசனத்தை உணர்கிறவர்களா நாம இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? பட் உணர்வுள்ளவர்கள் யாரு? தேவனை தேடுகிற பிள்ளைகள் மட்டும்தான் உணர்வுள்ள பிள்ளைகள். வசனத்தை விசுவாசத்தோடு கேட்கிற பிள்ளைகள் தான் உணர்வுள்ள பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதனால நீங்க வசனத்தை வாசித்தாலும் வசனத்தை நீங்க காதுல கேட்டாலும் எப்பொழுதும் வந்துட்டு விசுவாசத்தோட உணர்வுள்ள பிள்ளைகளா அதை வாசிப்போம். உணர்வுள்ள பிள்ளைகளா வந்துட்டு அந்த வசனத்தை வந்துட்டு நம்ம காதுல கேட்போம். இவராக நல்ல மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமான முறையில வந்துட்டு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருந்து அவருடைய 2ஆம் வருகையின் போது நாம் எல்லோருமே சபையாக கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம மகிமை உள்ள பிள்ளைகளா கர்த்தருக்கு முன்னாடி நின்று நம்ம நிற்கக்கூடிய தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த படிப்பினைக்கான கேள்விகள் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. Praise the Lord Jesus. May God bless you all.